தொடர் கனமழையால் மிதக்கும் வர்த்தக தலைநகர். மும்பை மற்றும் அண்டை மாவட்டங்களில் 4 நாட்களில் 13 பேர் உயிரிழப்பு. மும்பையில் தொடர் கனமழையால் பல்வேறு இடங்களில் தேங்கியுள்ள வெள்ளம். பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து மக்களை மீட்கும் பணி தீவிரம். மும்பையை அடுத்த ராய்கட் பகுதியில் பெருவெள்ளத்தால் இயல்பு வாழ்க்கை முடக்கம். வாழ்விடம் தேடி வெளியேறும் மக்கள். மகாராஷ்டிரா மாநிலத்தின் பல்வேறு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. பாலங்கள் உடைந்து குடியிருப்பு பகுதிக்குள் வெள்ளம் புகுந்ததால் வீடுகள், கோயில்கள் மூழ்கின. மண் சரிவு காரணமாக மும்பை புனே எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலை மூடல். தண்டவாளத்தில் மண் சரிவு காரணமாக 16 ரயில்கள் ரத்து, 9 ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கம். பலத்த மழை காரணமாக மும்பை கோவா நெடுஞ்சாலையிலும் கடுமையாக பாதிப்பு. ராய்கட் பகுதியில் வெள்ளம் தேங்கியதால் ஸ்தம்பித்த போக்குவரத்து, 10 கிலோமீட்டர் வரை அணிவகுத்து நின்ற வாகனங்கள். கனமழை மற்றும் நிலச்சரிவால் மும்பை புனே இடையே ரயில் சேவை பாதிப்பு. சீரமைப்பு பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உத்தரவு. கனமழை தொடர்வதன் எதிரொலியாக மும்பையில் 17 விமானங்கள் ரத்து, 217 விமானங்கள் தாமதமாக இயக்கம். விமான பயணிகள் அவதி. மும்பை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதி கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தனியார் நிறுவன ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணியாற்ற அரசு அறிவுறுத்தல். தொடர் மழை காரணமாக உத்தராகண்ட் மாநிலத்தில் பெருக்கெடுத்து ஓடும் அலக்நந்தா ஆறு. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். குஜராத்தின் அம்ரேலி மாவட்டத்தில் கனமழையால் ஆறுகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு. அம்ரேலி சவர்குண்ட்லா மாநில நெடுஞ்சாலை வெள்ளத்தில் அரித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து முடக்கம். காஷ்மீரில் மண் சரிவில் சிக்கி உருக்குலைந்த வாகனங்கள். தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்ட நிலையில் சீரமைப்பு பணிகள் தீவிரம். சீனாவில் குவாங்ஸி மாகாணத்தில் பெய்து வரும் கனமழையால் நீரில் மூழ்கிய நகரங்கள். வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் இருந்து பாதிக்கப்பட்ட மக்கள் படகுகள் மூலம் மீட்பு.已经完全被这样的一个内涝积水所封闭。
சீனாவில் ஷாங்ஷி மாகாணத்தில் கனமழை காரணமாக ஆர்ப்பரித்து கொட்டும் ஹூகோ அருவி. பேரிரைச்சலுடன் கொட்டும் அருவியை காண குவியும் சுற்றுலா பயணிகள். தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் ஓரிரு இடங்களில் வரும் 12ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. தமிழகத்துக்கான நீரை கர்நாடகா திறந்துவிடாததால் நீரின்றி காயும் காவிரி ஆறு. குட்டை போன்று காட்சியளிக்கும் மேட்டூர் அணை. காவிரி ஆற்றில் நீர்வரத்து இல்லாததால் முற்றிலும் வற்றிப்போன கல்லணை. முப்போகம் விளையும் பூமி வறட்சியாக மாறும் நிலையால் தமிழ்நாட்டின் உணவு உற்பத்தி சரியும் அபாயம். நீரின்றி வறண்டு காணப்படும் நீர்நிலைகளால் காவிரி படுகையில் கேள்விக்குறியாகும் நெல் சாகுபடி. கை கொடுக்குமா அரசின் குறுவை சிறப்பு தொகுப்பு? கலக்கத்தில் தமிழக விவசாயிகள். உயிர் மூச்சு விடுற மாதிரி அந்த மோட்டர்ல தண்ணி வந்துகிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமாக விவசாயம் செய்வதற்கான வாய்ப்பே இல்லை. குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் அந்த நிதியெல்லாம் பல பேருக்கு கிடைக்கல. இது இப்போ எங்களுக்கு தேவை இப்போ குடிக்கிற தண்ணியே ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கிற சூழ்நிலையில தமிழ்நாடு அரசாங்கம் இது தீவிரம் காட்டுனதுல நெம்மேலியில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்களில் முதல்வர் விஜய் நேரில் ஆய்வு. திட்ட விரிவாக்க பணிகளை பேட்டரி காரில் சென்று பார்வையிட்டார். நெம்மேலி குடிநீர் ஆலையில் முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பெயர் பொறித்த கல்வெட்டு அகற்றம் என திமுக குற்றச்சாட்டு. குடிநீர் ஆலைக்கு முதல்வர் விஜய் வருகைக்காக ஸ்டாலின் பெயர் உள்ள கல்வெட்டு அகற்றப்பட்டதாக சாடல். கல்வெட்டுகளை எடுத்தாலும் எல்லோர் மனதிலும் இருப்பார் மு.க.ஸ்டாலின். மீண்டும் கல்வெட்டுகளை வைக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் முன்னாள் அமைச்சர் தாமோ அன்பரசன் எச்சரிக்கை. ஆக அப்பேற்பட்ட கம்பீரமாக அமைக்கப்பட்ட அந்த கல்வெட்டை இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக சீரமைத்து தரவில்லை என்று சொன்னால் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெறும் என்பதை எச்சரிக்கையாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன். நெம்மேலியில் சாலையோரமாக இருந்த கல்வெட்டு அதிர்வுகள் காரணமாக சேதமடைந்ததால் பராமரிப்பு பணிகள் நடப்பதாக அதிகாரிகள் விளக்கம். திமுக ஆட்சியில் வைக்கப்பட்ட கல்வெட்டு மீண்டும் நிறுவப்படும் எனவும் உறுதி. சென்னை தலைமைச் செயலகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய முதல்வர் விஜய். காலி பணியிடங்களை நிரப்புதல், பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை. அமைச்சர்களுக்கு எதிராக திமுக தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணை. கரூர் நெரிசல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சர்கள் சாட்சிகளை கலைக்க முயற்சி என புகார். தஞ்சை மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி. தேர்தல் தோல்வி, கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசனை. அதிமுகவில் டிடிவி தினகரனை சேர்க்க வேண்டும் என தஞ்சை மாவட்ட நிர்வாகிகள் கோரிக்கை. தினகரன் ஒரு கட்சியின் பொதுச் செயலர், எப்படி அதிமுகவுக்கு வருவார் என பொறுமையாக பதிலளித்த கே. பழனிசாமி. அமமுகவுடைய பொதுச்செயலாளர் டிடி தினகரன் அவர்களை நம்முடைய கட்சியில் இணைத்து ஒன்றாக இணைத்து கட்சியில் நாம் டெல்டா பகுதியும் கட்சி
வலுவடை செய்ததற்கு அவரை இணைக்க வேண்டும் என்று சொன்னேன். அதற்கு பொதுச்செயலாளர் அவர்கள் அவர் வேறொரு கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் தம்பி என்று சொன்னார். அதை பற்றி இதனுடைய எங்கள் பகுதியில் சொன்ன கருத்தை அவரிடம் நான் சொல்லிவிட்டு வந்தேன். தஞ்சை மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சி மாறியவர்கள் குறித்து எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். பதவிக்காகவும் சொத்தை காப்பாற்றிக் கொள்ளவுமே கட்சி மாறியுள்ளதாக சாடல். மேகதாது அணைக்கு எதிராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றம். கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டும் முயற்சிகளை கடுமையாக எதிர்ப்பதாக தீர்மானம். தலைமைச் செயலகத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்துடன் பாமக தலைவர் அன்புமணி சந்திப்பு. நீர்வளம் தொடர்பாக தங்களிடம் உள்ள ஆலோசனைகள் அடங்கிய மனுவை வழங்கினார் அன்புமணி. நீர் மேலாண்மையில் திராவிட கட்சிகள் மிகப்பெரிய தோல்வியடைந்துள்ளதாக அன்புமணி விமர்சனம். தமிழ்நாட்டில் 40 லட்சம் ஏக்கர் பாசன பரப்பு குறைந்திருப்பதாகவும் பேட்டி. நீர் மேலாண்மையில நீர் திட்டங்களுக்கும் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காததுதான் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு செய்த மிகப்பெரிய தோல்வியை நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டினுடைய பாசன பரப்பு கடந்த 45 ஆண்டு காலத்தில் 40 லட்சம் ஏக்கர் குறைஞ்சிருக்கிறது. அமைச்சர் ஆனந்த் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்திப்பில் கலந்து கொண்ட ஜான் ஆரோக்கியசாமி. முதல்வரின் சிறப்பு ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி என குறிப்பிட்ட அன்புமணி ராமதாஸ். முதலமைச்சருடைய சிறப்பு ஆலோசகரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் ஜான் அவர்கள். முதலமைச்சருடைய சிறப்பு ஆலோசகரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் ஜான் அவர்கள். திமுகவுக்கு வரச் சொல்லி 50 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக ஸ்ரீவைகுண்டம் தாவேக எம்எல்ஏ சரவணன் குற்றச்சாட்டு. அனிதா ராதாகிருஷ்ணனின் ஆட்கள் தன்னிடம் பேரம் பேசியதாக ஆடியோவையும் வெளியிட்டார். எனக்கு 100, 50, 100 இல்லைனா நீங்க 500 கோடி வந்தா கூட எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல பிடிக்காது. நீங்க கொஞ்சம் தம்பியை விசாரிச்சீங்க, உங்களுக்கு மேல சொன்னார்ட்டே சொல்லுங்க. எனக்கே ஒரு வருத்தம் என்னன்னா, என்கிட்ட ஒரு 7-8 பேர் கேட்டாங்க. அதே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னன்னா, அப்ப நான் அந்த அளவுக்கு தீக்கா இருக்குன்னு நினைக்காங்களா, இல்ல பணம் கொடுத்தா ஜரணம் பேரும் நினைக்காங்களா என்னன்னு தெரியல. குதிரை பேர வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமாரின் முன்ஜாமீன் மனு வேறு நீதிபதிக்கு மாற்றம். வழக்கை 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தாவேக அரசுக்கு போதுமான கால அவகாசம் வழங்க வேண்டும் என வி த லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை வலியுறுத்தல். ஓராண்டு காலம் தாவேக அரசுக்கு ஆதரவளிப்போம் என்பதே நிலைப்பாடு என்றும் பேச்சு. நியூ கவர்மெண்ட் அதுல பாதி பேர் வந்தக்கூடிய அமைச்சர்கள்லாம் அவங்க இதுவரை கவுன்சிலரா கூட இருந்ததில்லை, இன்னைக்கு அமைச்சர்களா இருக்காங்க. பாவம், அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்காம எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியறக்கே 6 மாசம் ஆகும். அதனால இன்னைக்கு அந்த நேரம் நாம் எல்லோரும் கொடுக்கணும். டிவிகே கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்றாங்கன்னா முதல் நாளா நம்ம எப்பவுமே வரவேற்க போறோம். தங்கம் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் சரிவு. சென்னையில் ஒரு சவரன் 1,08,480 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் சரிவு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 250 ரூபாய்க்கு விற்பனை. அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. தமிழ் பாடலுக்கு நடனமாடி பிரதமரை வரவேற்ற கலைஞர்கள். மத்திய அரசின் புதிய ஒழுங்குமுறைகள் சிறு தொழில்களை முடக்குவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ராஜஸ்தானில் லாரி பாடி கட்டும் பட்டறையை நேரில் பார்வையிட்ட பின் வீடியோ வெளியிட்டு விமர்சனம்.
மேற்கு வங்கத்தில் சிறுமி படுகொலை சம்பவத்துக்கு எதிராக மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்ட மம்தா பானர்ஜி ஆட்சியை இழந்த பிறகு முதல் முறையாக போராட்ட களத்திற்கு வந்ததால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் உற்சாகம். ஈரான் உச்ச தலைவர் காமேனி இறுதி ஊர்வலத்தில் திரண்ட லட்சக்கணக்கான மக்கள். அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் கொடிகளை எரித்து மக்கள் ஆவேசம். அமெரிக்க அதிபர் டிரம்ப் கையெழுத்திட்ட $100 பணத்தாள் வெளியீடு. அமெரிக்க பணத்தாளில் முதன்முறையாக இடம்பெற்ற அதிபரின் கையெழுத்து. சீன ரஷ்ய கடற்படைகள் கூட்டு பயிற்சி வழக்கமான வருடாந்திர பயிற்சிதான் என சீனா விளக்கம். வெனிசுலாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3342 உயர்வு. நிலநடுக்கம் ஏற்பட்ட 11 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்ட கிளி. சர்வதேச கால்பந்து போட்டிகளிலிருந்து கண்ணீருடன் விடைபெற்றார் நெய்மர். உலகக்கோப்பையில் நார்வேயிலும் தோல்வியடைந்த பிரேசில் அணி வெளியேறியதை தொடர்ந்து ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு. உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்று தாயகம் திரும்பிய கேப் வெர்டே அணி வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு. ஜாம்பவான் அணிகளை கதிகலங்க வைத்த மண்ணின் மைந்தர்களுடன் கைகுலுக்கி ரசிகர்கள் ஆனந்தம். தமிழ்நாடு ஆளுநரின் புதிய பாதுகாப்பு அதிகாரியாக பிரசன்னகுமார் IPS நியமனம். காத்திருப்போர் பட்டியலில் இருந்தவருக்கு புதிய பதவி. சிறைகளில் உளவியலாளர் மற்றும் நல அலுவலர் பணியிடங்களை 6 மாதங்களுக்குள் நிரப்ப வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. காட்டுத்தீ பரவாமல் தடுக்க புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் பேட்டி. காட்டுத்தீ தடுப்பு பணியில் நவீன ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் தகவல். 1 டன்னு அளவுக்கு வெயிட் தூக்குற அளவுக்கு வாட்டர் எடுத்துட்டு போய் ட்ரோன் மூலியமா அந்த இதில் கொட்டி அழைக்கக்கூடிய அந்த நவீனமான விஷயங்கள்லாம் இப்போ வந்திருக்கு. இதெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிற அந்த பாதுகாப்பெல்லாம் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு இந்தியாவிலேயே முதல் முறையா தமிழ்நாட்டினுடைய வனப்பகுதிக்கு அதெல்லாம் கொண்டு வரப்படணும். தாய்லாந்திலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல். பயணியை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. தரவரிசையில் மீண்டும் 5ஆம் இடத்தை பிடித்த சென்னை விமான நிலையம். ஏப்ரல் மாதம் 6ஆம் இடத்துக்கு சரிந்த நிலையில் மே மாதம் 5ஆம் இடத்திற்கு முன்னேற்றம். $2000 குளிர்சாதன மின்சார பேருந்துகளை வாங்க தமிழக அரசு விரைவில் டெண்டர். சென்னை மட்டுமின்றி கோவை, மதுரை, திருச்சியிலும் இயக்க ஏற்பாடு. சென்னையில் 4 புதிய மெட்ரோ வழித்தடங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்குவதில் தாமதம் என தகவல். விமான நிலையம், கிளாம்பாக்கம் வழித்தடம் உட்பட 37,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் முடங்கும் அபாயம். மேற்கு வங்கத்தில் காவி நிற குளிர்சாதன பேருந்துகளை அறிமுகம் செய்திருக்கும் பாஜக அரசு. ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து பேருந்துகளின் வண்ணமும் மாற்றம்.